வணக்கம். இனிய தமிழர் குடி உறவுகளே, திராவிட மாடல் அரசு கடந்த 3 ஆண்டுகளில் 225 கோடி ரூபாய் விளம்பர செலவு செய்திருக்கிறார். இது பற்றி ஒரு விரிவான அலசலை பார்ப்போம். அதாவது திமுக அரசு பதவியேற்று 2024 வரை 3 வருடங்களில் 225 கோடி ரூபாய் விளம்பர செலவு செய்திருக்கிறது. விளம்பரம் என்றால் பத்திரிகைகளுக்கு பக்கம் பக்கமாக விளம்பரம், தொலைக்காட்சிக்கு தொலைந்து போன விளம்பரம், யூடியூப், சமூக வலைத்தளம், இதற்கு எல்லாம் மக்களோட வரி பணத்தை தாரை வார்த்துள்ளார்கள். விளம்பரம் தேவைதான், அதுக்காக இத்தனை கோடியா? இதில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு என்பதை வெட்ட வெளிச்சமாக விரைவில் பார்ப்போம். இது எப்படின்னா, அதாவது திமுகவை சார்ந்த தொலைக்காட்சி, பத்திரிகைகள், யூடியூபர், சமூக வலைத்தளம், இவங்களுக்கெல்லாம் முக்காவாசி அள்ளி கொடுத்துருவாங்க. இந்த நடுநிலையாக செயல்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு கால்வாசி போனா போகுது அப்படின்னு. மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. இது திமுக ஆட்சியில் மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியிலையும் தொடர்ந்து நடைபெறும். இதற்கு கமிஷன் உண்டு. நேராக பத்திரிகைக்கு போகாது, இதுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பான். அந்த ஏஜென்ட் கம்பெனிக்கு போவோம். அந்த ஏஜென்ட் கம்பெனிக்கார விளம்பர பார்ட்டிக்கு கொடுப்பான். அதாவது அரசு நேரடியாக கொடுக்கறது இல்லை, நேரடியாக கொடுத்தா மாட்டிக்குவாங்க. இதுதான் விஞ்ஞான ஊழல். இவங்க தேவையான அளவு ஒரு ஏஜென்ட் வச்சுருப்பாங்க, அவர் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. நீ யார் மேலே கேஸ் போட முடியும், வழக்கு போட முடியும்? சொல்லுங்க. அரசு நேரடியாக கொடுத்தா வழக்கு போடலாம், ஏஜென்ட் மேலே போட முடியுமா? அந்த ஏஜென்ட்டு மந்திரிகள், செய்தித்துறை மந்திரிலேருந்து அப்புறம் முதல்வருக்கு வேண்டியவங்க, அது அவங்களா இருந்தாலும் சரி, இவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கமிஷனு ஏஜென்ட் கொடுத்துருவான். இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுதான் விஞ்ஞான ரீதியாக ஊழல். திமுக கார மாட்டாத்து காரணமே இதுதான். லாஸ்ட்டாக